தமிழ் குரல் நேயர்களுக்கு வணக்கம். நம்மோடு இன்று நேயர்களுக்காக இணைந்திருப்பவர் வல்லம் பஷீர் அவர்கள். வணக்கம் சார். வணக்கம். சார், தமிழ்நாட்டையே பெங்கல் புயல் ஒரு வழி பண்ணிடுச்சு அப்படின்னு தான் சொல்லணும். குறிப்பா சென்னை இல்லாத மற்ற பக்கத்தில் இருக்கக்கூடிய மாவட்டங்கள்லாம் பெரிதளவுல பாதிக்கப்பட்டிருக்கு அப்படிங்கிறது தான் இப்ப பெரிதளவுல செய்தியா இருக்கு. தமிழ்நாடு அரசு எவ்வளவுதான் முயன்று நிறைய பணிகள மேற்கொண்டுட்டு இருந்தாலும், இப்ப மத்திய அரசு கிட்ட நிதி கேட்கிற ஒரு நிலைக்கு தள்ளப்பட்டிருக்கு அப்படின்னு தான் சொல்லணும். 2000 கோடி ரூபாய் நிதி கேட்டிருக்காங்க. எப்படி மத்திய அரசுல இருந்து பெற்று தருவாங்களா? எப்படி பார்க்குறீங்க? ஒன்றிய அரசிடம் நிதி கேட்டிருக்கிறார்கள் என்பது ஏதோ யாசகம் கேட்பதை போல அல்ல. அது நம்முடைய உரிமை. ஒன்றிய அரசு நமக்கு தர வேண்டும். வெள்ள பாதிப்பு என்பது ஒரு தேசிய பேரிடராக அறிவிக்கப்பட்டு, தேசிய பேரிடர் நிதியிலிருந்து கொடுக்க வேண்டியதை அவர்கள் கொடுத்தே ஆக வேண்டும். ஆனால் தருவார்களா என்கிற உங்களுடைய கேள்விக்கு என்னிடம் நிச்சயமாக பதில் இல்லை. காரணம், கடந்த காலத்தினுடைய வரலாறுகளை புரட்டி பார்க்கிறபோது, எப்போதுமே தமிழ்நாட்டுக்கு தேசிய பேரிடர் நிதியிலிருந்து அவர்கள் ₹1 கூட வழங்கியதே கிடையாது. இந்த புயல் மழை பாதிப்புக்கு பிரதானமான காரணம் யார் என்று கேட்டால் பாரதிய ஜனதா கட்சி என்றுதான் நான் சொல்வேன். ஏன் பாரதிய ஜனதா கட்சி? ஏன் மோடியை குறை சொல்கிறீர்கள்? மோடியா இந்த மழைக்கு காரணம் என்று ஒரு கேள்வி எழுகிறது அல்லவா? ஆம், மோடி தான் இந்த மழைக்கு காரணம். பருவநிலை மாற்றம் என்று ஒன்று இருக்கிறது. அதற்கென்று ஒரு தனித்துறை இருக்கிறது. அதற்காக ஒரு கட்டமைப்பையே காங்கிரஸ் கட்சியினுடைய மூத்த தலைவர்களில் ஒருவராக இருந்த இந்த பருவநிலை மாற்றத்தை கணிக்கக்கூடிய ஒரு கட்டமைப்பை உருவாக்கிய பெருமைக்குரியவர் ஜெயராம் ரமேஷ் அவர்கள். 100 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் இதற்காகவே ஒரு இன்ஸ்டிடியூஷனை துவங்கினார் அவர். ஆனால் மோடி அரசு பொறுப்பேற்றதற்கு பிறகு அந்த இன்ஸ்டிடியூஷனுடைய நிலைமை என்னவாக இருக்கிறது என்று கேட்டால், இப்போது எங்கே இருக்கிறது என்று தேடுகிற நிலைமைக்கு அது தள்ளப்பட்டிருக்கிறது. இன்னொன்று, 2018ஆம் ஆண்டு தேசிய ஜனநாயக கூட்டணியிலேயே அங்கம் வகித்த மோடிக்கு மிக நெருக்கமாக இருந்த தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி இந்த வானிலையை கணிக்கக்கூடிய டோப்ளர் கருவிகளில் ஒன்று செயலிழந்து போயிருக்கிறது. அதை சரி செய்வதற்கு நிதி தாருங்கள் என்று 3 முறை கடிதம் எழுதினார் எடப்பாடி பழனிசாமி முதலமைச்சராக இருந்த பொழுது. ஆனால் இதுவரை அந்த டோப்ளர் கருவியை சரி செய்வதற்கான நிதியை ஒதுக்கவில்லை. நீங்க உடனே ஒரு கேள்வி இயல்பாகவே எழலாம். ஏன் இந்த டோப்ளர் கருவியை நீங்க ஒன்றிய அரசிடம் தான் கேட்கணுமா? எவ்வளவு ரூபாய் செலவாயிட போகுது? இவ்வளவு பெரிய பாதிப்புகள் ஏற்படுத்தி இருக்கிற தொகையை விட அதை செலவு செய்கிற தொகை குறைவாகத்தானே இருக்கும். மாநில அரசு செய்ய முடியாதான்னு கேட்டா, மாநில அரசுக்கு அந்த அதிகாரம் இல்லை. மாநில அரசு அந்த டோப்ளர் கருவியை சரி செய்ய முடியாது. ஒன்றிய அரசு தான் சரி செய்தாக வேண்டும். நாம் செலவு செய்ய மாட்டோம் என்பது அல்ல இங்கே பிரச்சனை. நாம் செலவு செய்வதற்கு தயாராக இருந்தாலுமே கூட, அதை செப்பனிடுவதற்கு தயாராக இருந்தாலுமே கூட, அந்த கட்டமைப்பை சரி செய்ய வேண்டிய பொறுப்பு யார் வைத்திருக்கிறார்கள்? ஒன்றிய அரசு வைத்திருக்கிறது. நாம் அதை உள்ளே நுழைந்து சரி செய்ய முடியுமா என்று கேட்டால் நிச்சயமாக சரி செய்ய முடியாது. அப்போ ஒன்றிய அரசு ஏன் இதுவரை ஒரு மாநிலத்தினுடைய முதலமைச்சர் 3 முறை கடிதம் எழுதியதற்கு பிறகும், பலமுறை சுட்டிக்காட்டப்பட்டதற்கு பிறகும், அதை சரி செய்வதற்கு ஏன் தயங்குகிறார்கள் என்று கேட்டால், வெள்ள மழை பாதிப்புகள் தமிழ்நாட்டை சூழ்ந்து கொள்ளட்டும், தமிழ்நாடு நாசமாக போகட்டும் என்கிற ஒரு மனநிலையில் ஒன்றிய அரசு அணுகி கொண்டிருக்கிறது. போன முறை இந்த வெள்ளம் இருக்கிறது அல்லவா? இதற்கு போன முறை சென்னையிலே பெருமழை வெள்ளம். அதே போன்று தென் மாவட்டங்களில் மதுரைக்கு அப்பால் துவங்கி நாகர்கோவில் வரைக்கும் மழை வெள்ளம் பாதிப்பு என்பது தமிழ்நாட்டையே புரட்டி போட்டது. திருச்சியினுடைய விமான நிலைய விரிவாக்கத்தை துவக்கி வைப்பதற்கு மோடி வந்தார். எதில் வந்தார்? நடந்து வந்தாரா? இல்லை. வாகனத்தில் வந்தாரா? இல்லை. விமானத்தில் வந்தார், ஹெலிகாப்டரில் வந்தார். திருச்சியிலிருந்து திருநெல்வேலிக்கு ஹெலிகாப்டரில் போவதற்கு எவ்வளவு நேரம் எடுக்கும்? 1 மணி நேரம் எடுக்குமா? இங்கே வந்தவர் அங்கே சென்று பாதிப்பை சரி செய்வதற்கு அல்லது ஆறுதல் சொல்வதற்கு எத்தனித்தாரா? இல்லை. இவ்வளவுக்கும் நீங்க நல்லா யோசிச்சு பாருங்க. தமிழ்நாட்டினுடைய பாஜகவினுடைய சட்டமன்ற கட்சி தலைவர் யாரு? நயினார் நாகேந்திரன். அவர் எங்கிருந்து வந்தவர்? தென் மாவட்டத்திலிருந்து வந்தவர். பாரதிய ஜனதா கட்சிக்கு இன்னொரு சட்டமன்ற உறுப்பினர் யார்? காந்தி. அவர் எங்கிருந்து வந்தவர்? தென் மாவட்டத்தில் இந்த வெள்ளமழை பாதிப்பு ஏற்பட்ட பிரதான மாவட்டமாக இருக்கிற கன்னியாகுமரி மாவட்டத்திலிருந்து வந்தவர். பாரதிய ஜனதா கட்சிக்கு இன்றைக்கும் ஒரு இடம் கிடைக்கும் என்று உறுதி செய்யப்பட்டிருக்கிற இடம் எது? கன்னியாகுமரி தொகுதிதான். அந்த கன்னியாகுமரி தொகுதியிலிருந்து தான் பாரதிய ஜனதா கட்சி பல நேரங்களில் பூஜ்ஜியத்திலிருந்து தப்பிக்கொண்டு ஒரு தொகுதியாக வெற்றி பெற்று வந்தது. இதை யாராவது மறுக்க முடியுமா? அப்படி பாஜகவினுடைய வாக்கு வங்கியாக இருக்கிற இடங்களுக்கு கூட இந்த வெள்ளமழை பாதிப்பு வந்தபோது பாஜகவினுடைய முகமாக அறியப்படுகிற
மோடி அவர்கள் திருச்சி வரை வந்தவர் திருநெல்வேலிக்கு போகவில்லை, தூத்துக்குடிக்கு போகவில்லை, கன்னியாகுமரிக்கு போகவில்லை. இதையெல்லாம் நாம் கவனத்தில் கொண்டு பார்க்க வேண்டியிருக்கிறது ஒன்று. இன்னொன்று, எத்தனை முறை கேட்டார் தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சர் கடந்த முறை? தேசிய பேரிடராக இதை அறிவியுங்கள், தேசிய பேரிடருக்கான நிதியை கொடுங்கள் என்று கேட்டபோது, மாநில தொகுப்புக்கு கொடுக்க வேண்டியதை எத்தனை நாட்கள் கழித்து கொடுத்தார்கள்? ஏறக்குறைய 4 மாத காலங்கள் கழித்து கொடுத்தார்கள். அதற்குள்ளாக இங்க வெள்ள மழை வடிந்து விட்டது. மழை வெள்ளம் பாதிக்கப்பட்ட குடும்ப அட்டைதாரர்களுக்கு தமிழ்நாடு அரசு அறிவித்த நிவாரணத் தொகை 100 விழுக்காடு போய் சேர்ந்து விட்டது. அதுவரை காத்துக் கொண்டிருந்ததா தமிழ்நாடு அரசு? இல்லை. முழுமையாக செய்து முடித்தார் முதலமைச்சர். அதன் பிறகு மாநில தொகுப்புக்கு கொடுக்க வேண்டியதை கொடுத்தார். நல்லா புரிஞ்சுக்கணும். அதாவது நீங்க கொடுக்க வேண்டிய ஃபண்ட் தேசிய பேரிடர் நிதியிலிருந்து கொடுக்கவில்லை. தேசிய பேரிடராக அதை அறிவிக்கவில்லை. தேசிய பேரிடராக அறிவிப்பதற்கு எல்லா தகுதியும் அந்த புயலுக்கும் மழைக்கும் இருந்தது. தகுதியை விட கூடுதலான அந்தஸ்தும் இருந்தது. ஆனால் அதை செய்தார்களா? செய்யவில்லை. மாநில அரசுக்கு தொகுப்புக்கு கொடுக்க வேண்டியதை கொடுத்துவிட்டு ஏதோ பிச்சை போடுவதை போல பேசினாரு நிர்மலா சீதாராமன் அம்மையார், நிதித்துறை அமைச்சர். இன்னொரு முறை என்ன கேட்டார் அவர்? அவர் கேட்ட செய்திகள் எல்லாம் இப்போதும் தமிழ்நாட்டு மக்கள் மறந்து விட்டார்களா என்ன? நிச்சயமாக இல்லை. இப்போதும் நினைவிலே வைத்திருக்கிறார்கள். நாங்கள் என்ன ஏடிஎம்மா நடத்துகிறோம் என்று கேட்டார். நீங்கள் கேட்கிற போதெல்லாம் நாங்கள் பணம் கொடுக்க முடியுமா என்று கேட்டார். சென்டிமீட்டரில் மழை பெய்ததாக அளவிட்டு மில்லிமீட்டர் கணக்கில் இருந்த மழையை சென்டிமீட்டருக்கு மாத்தி, மீட்டருக்கு மாத்தி கணக்குகளில் பல்வேறு விளையாட்டுகளை விளையாடி காட்டினார். எண்ணை குறைத்து சொல்வதால் என்ன பயன்? மழையினுடைய பாதிப்பு எத்தனை மீட்டரில் பெய்திருக்கிறது, எத்தனை சென்டிமீட்டரில் பெய்திருக்கிறது என்ற மக்கள் பார்க்கிறார்கள். இடுப்பளவு தண்ணீர் நிற்கிறதா என்று பார்க்கிறார்கள். தங்களுடைய உடைமைகள் எல்லாம் போய் சேர்ந்து விட்டதா மழை நீரில் என்று பார்க்கிறார்கள். அப்படி பார்க்கிற போது இடுப்பளவு தண்ணீர், கழுத்தளவு தண்ணீர் எல்லாம் வீதிகளில் வந்த காட்சிகளை பார்த்துவிட்டு மக்கள் என்ன சென்டிமீட்டர், மீட்டர் கணக்குகளை கேட்டுக்கொண்டிருப்பார். ஆனால் நண்பர்களை வைத்துக் கொண்டு இவர்கள் விளையாடுகிற வேலையை பத்திரிகையாளர் சந்திப்பிலேயே நிர்மலா சீதாராமன் அம்மையார் செய்தாரே. இதையெல்லாம் நீங்கள் கடந்த காலத்திலிருந்து கணக்கிட்டு பார்க்கிற போது நிச்சயமாக இவர்கள் எந்த ரூபாயும் தருவதற்கு தயாராக இருக்க மாட்டார்கள். 1 ரூபாய் கொடுப்பதற்கு கூட எத்தனிக்க மாட்டார்கள் என்றுதான் நான் புரிந்து கொள்கிறேன். ஆனால் தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சர் இதற்கான அழுத்தத்தை நிச்சயமாக கொடுப்பார். ஒன்றிய அரசிடமிருந்து எப்படி பெற வேண்டும் என்கிற எல்லா முயற்சியும் அவர் எடுப்பார் என்றுதான் நான் உறுதியாக நம்புகிறேன். இப்ப தமிழ்நாட்டுல பல்வேறு இடங்கள்ல போராட்டத்துக்கே மக்கள் எல்லாம் இறங்கிட்டாங்க அப்படிங்கறதுதான் சொல்ல முடியுது. இப்ப கடந்த காலங்கள்ல எப்படி புயலுக்கெல்லாம் அவங்கள பேரிடரா அறிவிக்கிறதுக்கே இவ்வளோ விஷயங்கள் இப்ப நடந்திருக்கு அப்படிங்கிற ஒரு நிலையில இப்ப மத்திய அரசு ஒன்றிய அரசு கிட்ட மாநில அரசு வைக்கக்கூடிய அந்த கோரிக்கையை அவங்க நிறைவேற்றுவாங்களா இல்லையாங்கிறது ஒரு பக்கம் கேள்வி இருந்தாலும் இப்ப பாஜகவினரே சிலர் தமிழ்நாடு அரசுடைய இந்த கையாளாத தனத்தை காட்டுது பாருங்க, இந்த புயல் இந்த மழை வெள்ளத்தெல்லாம் அவங்க எவ்வளவு வேலை பண்ணிருக்கணும், முன்னெச்சரிக்கை நடவடிக்கையை எடுக்காதது மாதிரி அவங்க ஒரு விஷயத்த பேசுறாங்க. இப்ப மாநில தலைவர் வேற பாஜக மாநில தலைவர் அண்ணாமலை அவர்கள் இப்ப சமீபத்துல தமிழ்நாடு வந்திருக்கிறார் அப்படிங்கிறது ஒரு செய்தியா இருந்த நிலையில இப்ப மீண்டும் டெல்லி போகிறார் அப்படிங்கிற மாதிரியான ஒரு செய்தி வேற வருது. அவர் போயிட்டு ஏதாவது இது குறித்து பேசுவதற்கான வாய்ப்பு இருக்கிறதா? எப்படி பாக்குறீங்க? அவர் டெல்லி போறது அவருடைய சொந்த பிரச்சனை சார். அவர் மழை வெள்ள பாதிப்புக்காகவோ தமிழ்நாட்டினுடைய மக்கள் நலனுக்காகவோ டெல்லி செல்லவில்லை. லண்டனிலிருந்து வந்தார். ஏதோ படிப்பை எல்லாம் மேற்கொண்டு விட்டு வந்திருக்கிறார் என்று சொல்கிறார்கள். அது அவருக்கு வெளிச்சமானது. அதற்குள்ளெல்லாம் நாம் போக விரும்பவில்லை. ஆனால் அவர் வந்ததற்கு பிறகு இங்கே அதிகாரத்தில் பல மாற்றங்கள் நிகழ்ந்திருக்கிறது பாஜக மாநில தலைமையில். அதை எப்படி சரி செய்வது என்று தெரியாமல் தடுமாறி கொண்டிருக்கிறார் அண்ணாமலை. அங்கிருந்தவாறே செய்திகளை சேகரித்துக் கொண்டிருந்தார் என்பது வேறாக இருந்தாலும் இங்கு யதார்த்தமான உண்மைகளை பார்க்கிற போது அவரால் அதை ஜீரணிக்க முடியவில்லை. பல்வேறு பரிணாமங்கள் இங்கே அதிகார மையங்களுக்குள் உருவெடுத்து விட்டன. இதை எப்படி சரி செய்வது என்று தெரியாமல் தடுமாறுகிறார். ஏனென்று சொன்னால் நான் பலமுறை பல ஊடகங்களில் பேசுகிற போது சொல்லி இருக்கிறேன். பரம்பரை ஆண்டிக்கும் பஞ்சத்துக்கு ஆண்டியானவருக்கும் வித்தியாசம் இருக்கிறது. ராஜா போன்றவர்கள், கேசவ விநாயகம் போன்றவர்கள் பரம்பரை ஆண்டிகளாக பாஜகவில் குப்பை கொட்டி கொண்டிருக்கிறார்கள். ஆனால் இவர் பஞ்சத்துக்கு ஆண்டியானவர். இவர் என்றும் RSSனுடைய வார்ப்புகளில் ஒருவர் அல்ல. பாஜகவுக்கு உகந்த கொள்கைகளோடு வளர்ந்தவர் அல்ல. இவர் திடீரென பாஜக காரர் ஆனவர். இவர் பாஜகவான மாறியதற்கும் பாஜகவில் தலைவர் பொறுப்பு பெற்றதற்கும் பின்னால் இருக்கக்கூடிய செய்திகளை எல்லாம் பல நேரங்களில் உடைத்து பேசி இருக்கிறோம். இப்போது அது குறித்து பேசுவதற்கு நேரம் இல்லை. நான் ரொம்ப சுருக்கமாக சொல்லி முடித்து விடுகிறேன். அவருடைய டெல்லி பயணம் தனிப்பட்ட முறையிலானது. இந்த அதிகாரத்தை மீண்டும் தக்க வைத்துக் கொள்வதற்கு டெல்லியில் சென்று மண்டியிட்டு மன்றாடுவதற்காக அவர் போகிறார். அதற்கும் இதற்கும் எந்த விதமான சம்பந்தமும் கிடையாது. ஏனென்று சொன்னா கடந்த காலத்துல அண்ணாமலை மாநில தலைவராக இருந்த போதுதான் பல மழை வெள்ளத்தை சென்னை சந்தித்தது. அப்போதெல்லாம் அண்ணாமலை டெல்லிக்கு சென்று நேரடியாக பிரதமரிடத்திலே பேசி, நிதி அமைச்சரிடத்திலே பேசி எப்படியாவது நிதியை கொடுங்கள் என்று வாங்கி கொண்டு வந்தாரா என்ன? இல்லை.
இப்போது குறை சொல்கிறார்களே, எந்த வகையில் குறை சொல்கிறார்கள்? வானிலையை முன்கூட்டியே கணிக்க தவறி இருக்கிறது. இது இந்தியாவில் இருக்கக்கூடிய மிகப்பெரிய பின்னடைவு என்று நாம் சொல்லவில்லை. திராவிட முன்னேற்ற கழகம் சொல்லவில்லை. தேசிய ஜனநாயக கூட்டணியில் அங்கம் வகிக்கிற, தேசிய ஜனநாயக கூட்டணியில் மிக மூத்த தலைவருக்குரிய கட்சி என்று இதே அண்ணாமலை போன்றவர்கள் பாராட்டிய பாட்டாளி மக்கள் கட்சியினுடைய தலைவர் அன்புமணி ராமதாஸ் நேற்று பத்திரிகை சந்திப்புல சொல்றாரு. நான் ஜெனீவாவுக்கு போயிருந்தேன். 9:30 மணிக்கு மழை பெய்யும்னு சொன்னா 9:30 மணிக்கு மழை பெய்யுது. 2:30 மணிக்கு வெயில் அடிக்கும்னு சொன்னா 2:30 மணிக்கு வெயில் அடிக்குது. இந்தியாவுல அது போன்ற கட்டமைப்புகள் இல்ல. இவ்வளவு பெரிய வளர்ந்த நாட்டில் மழை பெய்யும், இத்தனை அளவு மழை பெய்யும், மழை பெய்வதற்கான வாய்ப்பு இருக்கிறது, மழை பெய்யும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. இப்படி தகவல்களை ஊடகமாகத்தான் சொல்ல முடிகிறதே தவிர உறுதியாக சொல்ல முடியவில்லை என்பது இந்தியாவில் இருக்கக்கூடிய மிகப்பெரிய பின்னடைவு. மேலை நாடுகளை பார்த்தாவது நாம் அப்படி ஒரு கட்டமைப்பை உருவாக்கி கொள்ள வேண்டும்னு நாம சொன்னோம். திமுகவா சொன்னது? அல்லது வேறு எதிர்க்கட்சிகளாக சொன்னார்கள்? காங்கிரஸ் சொன்னார்களா என்ன? இல்லை. அந்த கூட்டணியில் அங்கம் வகிக்கிற அன்புமணி ராமதாஸ் சொன்னார். எனவே பாஜக காரர்கள் எல்லா விஷயத்திற்கும் தமிழ்நாடு அரசையும் திராவிட முன்னேற்ற கழகத்தையும் குறை சொல்கிற போக்கை கையில் எடுப்பார்கள். இதற்கும் அவர்கள் குறை சொல்கிற போக்கை கையில் எடுக்கிறார்கள். இதை முன்பே கணித்து உறுதியாக திட்டமிட்டு ரெட் அலர்ட்டே கொடுக்கல சார் விழுப்புரம் மாவட்டத்துக்கு. ரெட் அலர்ட்டே கொடுக்கல. இது யாருடைய பொறுப்பு? மாநில அரசினுடைய பொறுப்பா? இதை ஏன் கேட்பதற்கு யாருக்கும் துணிவில்லை? ஒன்றிய அரசு செய்ய வேண்டிய தார்மீக கடமையை செய்ய தவறி இருக்கிறது. ஆனால் இந்த விளைவு ஏற்பட்டதற்கு பிறகு தமிழ்நாடு முதலமைச்சர் களத்திலே இருக்கிறார். தமிழ்நாடு துணை முதலமைச்சர் களத்திலே இருக்கிறார். அமைச்சர் பெருமக்கள் களத்திலே இருக்கிறார்கள். உடனடியாக பாதிக்கப்பட்டிருக்கக்கூடிய பகுதிகளில் இருக்கக்கூடிய தமிழ்நாட்டினுடைய மக்களை பாதுகாப்பான இடங்களுக்கு, முகாம்களுக்கு கொண்டு சேர்க்கிற பணிகள் துரித கதியில் நடைபெற்றதா இல்லையா? எங்காவது ஒரு பெரிய பாதிப்பை ஏற்படுத்துவதற்கு தமிழ்நாடு அரசு துணை நின்று விட்டதா? இல்லையே. போர்க்கால அடிப்படையில் இயங்கி இருக்கிறது தமிழ்நாடு அரசு. எனவே தமிழ்நாடு அரசை குறை சொல்வது என்பது அரசியல் லாபத்துக்கு பயன்படுமே தவிர மக்கள் மன்றத்தில் அது எடுபடாது. சிலர் வந்து இப்ப குறை சொல்லணும்ங்கிறதுக்காக இந்த விஷயத்த பயன்படுத்திக்கிறாங்க அப்படிங்கறதுதான் ஒரு விஷயமா பார்க்க முடியுது. ஆனா இப்ப வந்து பாதிப்புங்கிறது வந்து இப்ப தென் மாவட்டங்கள்ல குறிப்பா இந்த விழுப்புரம், கடலூர் அது போன்ற மாவட்டங்கள்ல வந்து திருவண்ணாமலையெல்லாம் நேற்று வரைக்கும் கூட பாதிப்பு இன்னுமே மீட்பு பணிகள்லாம் போய்கிட்டு இருக்கு அப்படிங்கிற மாதிரி விஷயம் இருக்கு. இப்போ மக்கள் வைக்கக்கூடிய கோரிக்கைகள் ஒரு பக்கம் இருந்தாலும் இப்ப மாநில அரசு எடுத்துக்கக்கூடிய நடவடிக்கைங்கிறது வந்து போதுமானதா இல்லை அப்படின்னு சொல்லக்கூடியதை வந்து நம்ம எப்படி எடுத்துக்கிறது? சார், மாநில அரசு போர்க்கால அடிப்படையில் நடவடிக்கை எடுத்திருக்கிறது என்பதை யாரும் மறுக்க முடியாது. ஆனால் குறைகளே இல்லாமல் ஒரு அரசு இயங்கிட முடியாது என்பது என்னுடைய உறுதியான அனுமானம். நிச்சயமாக குறை நிறைகள் இருக்கும். அதை சரி செய்ய வேண்டிய உரிமையும் கடமையும் மாநில அரசுக்கு இருக்கிறது. மாநில அரசு தன்னுடைய உரிமையை தட்டி கழித்து விட்டதா? இல்லையே. எங்காவது என்ஜிஓக்கள், தன்னார்வ அமைப்புகள் கொண்டு வந்த உணவுப் பொட்டலங்களை, நிவாரணப் பொருட்களை முதலமைச்சருடைய படத்தை குத்தி திமுகவினர் உரிமை கோருகிற முயற்சி எங்காவது நடந்ததா? இல்லையே. கடந்த காலத்துல அதெல்லாம் தமிழ்நாடு பார்த்ததா இல்லையா? யார் யாரோ எந்தெந்த அமைப்புகளோ கொண்டு வந்த உணவுப் பொட்டலங்களுக்கெல்லாம் ஜெயலலிதாவினுடைய முத்திரையை குத்துகிற வேலையையும் அதிமுகவினுடைய இரட்டை இலை சின்னத்தை பதிக்கிற வேலையும் ஆளுங்கட்சியாக இருந்த அதிமுக செய்தார்களா இல்லையா? இப்ப அந்த மாதிரி எங்காவது ஒரு நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டிருக்கா? குறைகள் நிச்சயமாக இருக்கும். ஏன்னா ஒரு பேரிடர் என்று வருகிற போது அந்த பேரிடரை அணுகுவதில் என்னதான் வல்லமை பெற்றிருக்கிற அரசாகவே இருந்தாலுமே கூட அங்கொன்றும் இங்கொன்றும் சில குறைகள் இருக்கத்தான். ஏன்னா மக்கள் பாதிக்கப்பட்டிருக்கிறாங்க சார். மக்களுக்கு ஏற்றவாறு நடவடிக்கைகளை நீங்கள் மேற்கொண்டு மக்களுடைய மனங்களை வெல்வதற்குள்ள அது அரிதிலும் அரிதான காரியம். அதை யாராலும் செய்ய முடியாது. 100 விழுக்காடு மக்கள் மனநிறைவோடு இந்த பேரிடர் காலங்களை எதிர்கொண்டு விட்டார்கள் என்று எந்த மாநிலத்திலாவது இதுவரை பதிவாகி இருக்கிறதா? அல்லது எந்த நாட்டிலாவது பதிவாகி இருக்கிறதா? நம்ம வீட்டுல இருக்கிறவங்களே அது மாதிரி திருப்திப்படுத்த முடியாது சார். முதலமைச்சர் வீட்டில் இருப்பவர்களே அப்படி திருப்திப்படுத்த முடியாத சூழல் தான் பேரிடர் காலங்களில் நிகழும். எனவே அந்த ஒரு குறை நிச்சயமாக இருக்கத்தான் செய்கிறது. ஆனால் அரசு துரித கதியில் இயங்கி இருக்கு. நேற்று பத்திரிகையாளர் சந்திப்புல கூட ரொம்ப அழகா முதலமைச்சர் சொன்னாரு. நான் இங்கே வந்திருக்கிறேன், துணை முதலமைச்சரை அங்கே அனுப்பி இருக்கிறேன். அரசு முழு வீச்சில் இயங்கி கொண்டிருக்கிறது, முழு நேரமும் இயங்கி கொண்டிருக்கிறது. நீங்க இதற்கு முன்பு சில மாதங்களுக்கு முன்பு சென்னையில மழை பெய்தது. அப்ப எல்லாரும் என்ன சொன்னாங்க? வடிகால் அமைக்கிற பணியில மிகப்பெரிய ஊழல் நடந்திருக்குன்னு இதே பாஜகவும் இதே அதிமுகவினரும் குற்றம் சாட்டினார்களா இல்லையா? ஆனா என்ன நடந்தது? 24 மணி நேரத்துக்குள்ளாக வெள்ள நீர் வடிஞ்சது சார் சென்னையில. சென்னை வரலாற்றிலேயே இல்லாத அளவுக்கு மிகப்பெரிய மாற்றம் இந்த மழையில் நடந்ததா இல்லையா? இதற்கு காரணமாக இருந்தது யார்?
திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய திராவிட மாடல் அரசு என்பதை யாராவது மறுக்க முடியுமா? இதற்கு காரணமாக இருந்தது யார்? சென்னை மாநகராட்சியினுடைய கட்டமைப்பு என்பதை யாராவது மறுத்து விட முடியுமா? அவ்வளவு வேகமாக வெள்ள நீர் வடிவதற்கான எல்லா ஏற்பாடுகளையும் செய்தார்களே. துணை முதலமைச்சரும் முதலமைச்சரும் கண்ட்ரோல் ரூம்லயே வந்து உட்கார்ந்தாங்களா சார் இரவு முழுக்க? காலையில நேரடியாக வெள்ள நிவாரண பணிகளை மேற்கொள்றாங்க. இரவு முழுவதும் பணிகள் மேற்கொள்ளப்படுகிறது. நள்ளிரவிலே வந்து நேரடியாக உட்கார்ந்து கண்ட்ரோல் ரூம்ல எடுத்து போனை பேசுறாரு சார் துணை முதலமைச்சரும் முதலமைச்சரும். என்ன நடந்திருக்குன்னு மக்களிடத்துல நேரடியாக கேட்கிறாங்க. இதை விட ஒரு அரசு மக்களுக்கு இணக்கமாக எப்படி இயங்க முடியும்னு நீங்க நினைக்கிறீங்க? தாய்மார்களே, பெரியோர்களே என்று மழை வெள்ளம் பாதிக்கப்பட்ட போது டயர் கூட தன்னுடைய டெம்போ டிராவலுடைய டயர் கூட நனைந்து விட முடியாத அளவுக்கு பதுமானமாக போய் மக்களை அந்த நேரத்திலும் வாக்கு தருகிற ஒரு கருவியாக பார்த்த முதலமைச்சரும் இதே தமிழ்நாட்டில் இருந்தார். அந்த முதலமைச்சருக்கு பெயர் ஜெயலலிதா. இதை வரலாறு வரவு வைத்திருக்கிறது. அப்படிதான் சார் செஞ்சாங்க அந்த அம்மா. மழை வெள்ளம் எல்லாம் வந்து ஏறக்குறைய ஒரு வார காலம் மடிந்து விட்டது. ஒரு வார காலத்துக்கு பின்பாக அந்த அம்மையார் நேரடியாக போய் வாகனத்துல போய் காரை விட்டு கூட இறங்காம டெம்போ டிராவலரை கூட விட்டு இறங்காம பெரியவர்களே தாய்மார்களே என்று பேசினார்கள். பெரியவர்களே தாய்மார்களே என்று எப்போது பேசுவார்கள்? உங்கள் பொன்னான வாக்குகளை எங்களுக்கு தாருங்கள் என்று பிரச்சாரம் செய்வதற்கு பேசுவார்கள். அப்படி ஒரு தேர்தல் பிரச்சாரத்தை செய்தார். இதை விட கொடுமையான ஒரு முதலமைச்சரை நீங்கள் பார்க்க முடியுமா? அப்படிப்பட்ட முதலமைச்சரை இப்போது வாய்த்திருக்கிறார். எனவே விமர்சிக்க வேண்டிய எல்லா உரிமையும் எதிர்க்கட்சிகளுக்கு இருக்கிறது. நிச்சயமாக விமர்சியுங்கள். விமர்சனம் வேண்டாம் என்று சொல்லவில்லை. ஆனால் அந்த விமர்சனம் அறம் சார்ந்த விமர்சனமாக இருக்க வேண்டும். அந்த விமர்சனம் மக்கள் மனநிலையில் இருந்து வருகிற விமர்சனமாக இருக்க வேண்டும். அரசியல் செய்ய வேண்டும் என்பதற்காக விமர்சனம் வைக்கிற போக்கு இருக்குல்ல, இது இந்த மாதிரியான பேரிடர் காலத்தில் எரிகிற கூரையில் பிடுங்கியவரை லாபம் என்கிற கணக்குத்தான் நான் சொல்வேன். எதிர்க்கட்சிகளாக கேள்வி கேட்க வேண்டிய அவங்களுக்கு உரிமை இருந்தாலும் நியாயமான கேள்விகளா இருந்தா அரசு வந்து பதிலளிக்கும் அப்படிங்கிற ஒரு விஷயம் தான் இருக்கு. ஏன்னா இப்ப வந்து முதல்வர் பத்திரிகையாளர் சந்திக்கும் பொழுது இந்த எதிர்க்கட்சி தலைவர் உங்களை பார்த்து இந்த கேள்வி கேட்டாரு அப்படின்னு சொன்னா முதல்வர் அவர்கள் உதறி தள்ளுற மாதிரியான ஒரு விஷயத்த வந்து பண்றாரு அப்படின்னு சொல்லி பேசுறாங்க. அதை எப்படி எடுத்துக்கிறது சார்? முதலமைச்சர் எவ்வளவுதான் மென்மையாக பதில் சொல்ல முடியும்னு நீங்க வந்து நினைக்கிறீங்க? அதாவது அறிக்கைகளின் வாயிலாகவே தமிழ்நாட்டினுடைய அரசியலில் புரட்சி ஏற்படுத்திட முடியும்னு சில பேர் நினைக்கிறார்கள். பெரிய புரட்சியாளர்கள் என்று தங்களை நினைத்துக் கொள்கிறார்கள். ஆனால் களத்தில் நிற்கிற முதலமைச்சரை களத்தில் நின்று எதிர்ப்பதற்கு துணிச்சல் உள்ளவர்கள் யாராவது இங்கே இருக்கிறார்களா? மக்கள் மன்றத்தில் அவருடைய குரல் தானே எடுபடுகிறது. மக்கள் அவரைத்தானே நம்புகிறார்கள். அவர்தானே மக்களுக்கான ஆதர்ச நாயகனாக திகழ்கிறார். நான் மிகைப்படுத்தி எல்லாம் சொல்லல. உண்மையிலேயே குறை இருக்கும்னு சொன்னா மக்கள் மன்றத்தில் முதலமைச்சருக்கு எதிரான குரல் பெருசா எடுபடுதா? இல்லையே. அப்படி எடுபட்டிருந்தால் தேர்தல் காலங்களில் அது எதிரொலித்திருக்க வேண்டுமா இல்லையா? எதிரொலிக்கலையே. பேய்மலை பெருவெள்ளம் வந்துச்சு சார் சென்னையில. சென்னையே புரட்டி போட்டது சார். ஆனால் சென்னையை புரட்டி போட்ட அந்த மழை வெள்ளம் எவ்வளவு சீக்கிரமாக சீர் செய்யப்பட்டதுங்கிறத சென்னை மக்கள் பார்த்தாங்க. அவர்களினுடைய ஒவ்வொரு குடும்ப அட்டைதாரர்களுக்கும் ஒவ்வொரு வீடுகளுக்கும் நிவாரணத் தொகை சொந்த நேரத்தில் வந்து சேர்ந்தது. நீங்க சென்னையில ஒரே ஒரு ரேஷன் அட்டைதாரருக்கு இந்த நிவாரணம் வந்து சேரலன்னு நீங்க சொல்ல முடியுமா ஒரு ஊடகவியலாளரா? எங்காவது ஒரு மூலையில் போய் ஒரு புள்ளி விவரத்தை எடுங்க. சொல்ல முடியுமா? 100 விழுக்காடு சென்று சேர்த்தாரா இல்லையா முதலமைச்சர்? இப்படித்தானே ஒவ்வொரு பிரச்சனையிலும் அவர் அணுகி இருக்கிறார். ஒவ்வொரு நிலைப்பாட்டிலும் அவர் அப்படித்தானே உறுதியாக இருந்திருக்கிறார். அப்ப அவருக்கு உண்டான அந்த இருமாப்பு வெளிப்படத்தானே செய்யும். நான் எல்லா வகையிலும் சரியா செயல்பட்டேன். சும்மா குறை சொல்லிட்டு இருக்கிறவங்களை பத்தி என்கிட்ட கேக்குறீங்களா? எனக்கு கூடுதலான பணிகள் இருக்கிறது. நான் அந்த பணிகளில் கவனம் செலுத்த விரும்புகிறேன். தேவையற்ற விமர்சனங்களுக்கு, தேவையற்ற அவதூறுகளுக்கு நான் பதிலளிக்க விரும்பவில்லைன்னு கூட ஒரு முதலமைச்சர் சொல்வதற்கு உரிமை இல்லையா? அப்படித்தானே முதலமைச்சர் வெளிப்படுகிறார். பிரதமரை பார்த்து யாராவது நீங்கள் கேட்கிறீர்களா? ஏன் இதுவரை பத்திரிகையாளர்களை கூட நீ சந்திப்பதற்கு மறுக்கிறாய் என்று கேட்டிருக்கிறீர்களா? எந்த எதிர்க்கட்சி தலைவருடைய கருத்துக்காவது அவர் செவி சாய்த்திருக்கிறாரா? எந்த நாடாளுமன்ற உறுப்பினருடைய கருத்துக்காவது அவர் செவி சாய்த்திருக்கிறாரா? நாடாளுமன்றத்தில் யாருக்காவது அவர் பதில் சொல்லி இருக்கிறாரா? என்றைக்காவது அவர் பத்திரிகையாளர்களை சந்தித்திருக்கிறாரா? நாட்டு மக்களுடைய விமர்சனத்தை ஒருபோதாவது அவர் எதிர்கொண்டிருக்கிறாரா? அந்த பிரதமர் குறித்து யாரும் பேச மாட்டீர்கள். ஆனால் அனுதினமும் பத்திரிகையாளர்களை சந்திக்கிற, அனுதினமும் மக்களுடைய பிரச்சனைகளை நேரடியாக அணுகுகிற, அனுதினமும் மக்களோடே இருக்கக்கூடிய ஒரு முதலமைச்சரை மீண்டும் மீண்டும் கேள்வி கேட்பீர்கள் என்று சொன்னால் எத்தனை காலத்திற்கு அந்த முதலமைச்சர் பதில் சொல்லிக் கொண்டே இருப்பார்? பதில் சொல்வதிலேயே அவர் காலம் கரைந்து விடக் கூடாது என்பதற்காக சில நேரங்களில் அவர் புறக்கணிக்கிற ஒரு பணியை செய்கிறார். அந்த புறக்கணிப்பு என்பதுதான் அவர்களுக்கான தகுதி. யார் விமர்சனத்தை வைக்கிறார்களோ அவர்களுக்கான தகுதி என்றுதான் நான் சொல்வேன்.
இந்த பெங்கல் புயல் ஏற்படுத்திய பாதிப்புங்கிறது வந்து தமிழ்நாடு முழுக்க பெரிதளவுல மக்களை பாதிச்சிருக்கு அப்படிங்கிறது தான் நம்மளுடைய இதுல இருந்து புரிஞ்சுக்க முடியுது. இங்க வந்து ஒன்றிய அரசு கிட்ட மாநில அரசு வைக்கக்கூடிய கோரிக்கை வந்து நிறைவேற்றப்படுதா அப்படிங்கிறத நம்ம பொறுத்திருந்து பார்ப்போம் சார். உங்களுடைய நேரத்திற்கும் கருத்துக்களுக்கும் மிக்க நன்றி. நன்றி.